அட் த மொமெண்ட், இன் த மொமெண்ட், அட் தட் மொமெண்ட், இன் தட் மொமெண்ட். இது நாலும் ஒரே மாதிரி இருக்கு. பட் இது எங்கெங்க கரெக்டாக யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், அட் த மொமெண்ட். அட் த மொமெண்ட் அப்படிங்கிறது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம பேசுறது வந்து உண்மையாக இருக்குது அண்ட் அது இப்போ இருக்குது, ரைட் நவ் அது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது அட் த மொமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் வெரி லேசி டு டூ எனி திங் அட் த மொமெண்ட். இப்போ எதுவுமே பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. மை ஃபேவரட் திங் டு டூ அட் த மொமெண்ட் இஸ் டு ஸ்லீப். எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் இப்போ பண்ணுறது என்ன அப்படின்னா தூங்குறது தான். இந்த மொமெண்ட் அப்படிங்கிறது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த மொமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபர்கெட் த பாஸ்ட் அண்ட் லிவ் இன் த மொமெண்ட். எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த நிமிஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணி வாழணும். அதே மாதிரி நம்ம ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிட்டோம் அண்ட் அந்த சுச்சுவேஷனில் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துலையும் நம்ம இந்த மொமெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he started asking questions and I didn't know what to say in the moment to explain. என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில இந்த நிமிஷம். ஸோ அதுக்கும் இந்த மொமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அட் தேட் மொமெண்ட் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பாஸ்டில் இல்லை ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் பற்றி பேசுகிறோம் அப்படிங்கும் பொழுது அட் தேட் மொமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அட் தேட் மொமெண்ட் ஐ ரியலைஸ்ட் ஐ ஹேட் ஃபர்காட்டன் மை கீஸ். அந்த நிமிஷம் நான் ரியலைஸ் பண்ணேன் நான் என் கீஸை மறந்துட்டேன்ட்டு. பட் இதே ஒரு இன்சிடென்ட் பற்றி நம்ம பேசும்பொழுது அது ரொம்ப இமோஷ்னலான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இன் தேட் மூமெண்ட் யூஸ் பண்ணுவோம். இன் தேட் மூமெண்ட் ஷி ஃபெல் தட் ஷி ஹேட் பான் இன் லைஃப். அந்த நிமிஷம் அவள் ஃபீல் பண்ணால் அவள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான்ட்டு. இதில் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English.